மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்னு பாடின இந்த ஒரு குரலை இதுக்கப்புறமா நம்மளால் கேட்க முடியாது அப்படின்றத யாராலையுமே பிலீவ் பண்ண முடியல. பவதாரணி இறந்ததுக்கு பல்வேறு தரப்பினருமே இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. பவதாரணி யார், எப்படி அவங்களுக்கு பாடல் மேலே மிகவும் பற்று வந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1976 பவதாரணி பிறந்திருக்காங்க. தி லெஜெண்டரி மியூசிக் டைரக்டரான இளையராஜா அவர்களுடைய இரண்டாவது மகள் தான் பவதாரணி. ஆல்ரெடி இவங்களுக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவும் கார்த்திக் ராஜாவும் எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு பேரை கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பவதாரணி சிங்கராகவும் மியூசிக் டைரக்டராகவும் வந்திருக்காங்க. தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல்வேறு மொழிகள்லையுமே அவங்க மியூசிக் டைரக்டராக வந்திருக்காங்க. பிரபுதேவ நடிப்பில் ராசையா அப்படின்ற படம் மூலியமா தான் காதல் வானிலை அப்படின்ற பாடல்ல தன்னுடைய முதல் குரலை பதிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு பாடல்கள், மஸ்தானா மஸ்தானா, மயில் போல பொண்ணு ஒண்ணுன்னு இந்த பாடல்கள் எல்லாமே தொடர்ச்சியா ஹிட் அடைஞ்சது. மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்ற பாடல் பாடினதுக்கு தேசிய விருதுமே பெற்றிருக்காங்க. இவங்களுடைய குரலை கேட்கும் போது இனிமையாவும் அதே சமயத்துல ஒரு வித்தியாசமாவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான வாய்ஸை கொண்டவங்க தான் பவதாரணி. 2005 சபரிராஜ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரு சென்னையை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர் ராமச்சந்திரன் அவர்களுடைய மகன் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. கல்யாணமாயி இத்தனை வருஷம் ஆகியும் கூட அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை கிடையாது. ஆனா இந்த விஷயத்த அவங்களுடைய ஃபேமிலி இருக்கிறவங்க சொல்லி காட்டினதுமே கிடையாது. எப்பவுமே அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு தான் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு இவங்க 2 பேருமே முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படின்னும் ஒவ்வொரு பர்த்டேயுமே பவதாரணிக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவாங்க. இது ஒரு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறதே வழக்கமாக வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் இந்த வருஷம் பவதாரணியோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்றது கண்டிப்பா துக்கத்தோட பெரிய பாரமா தான் இருக்கும். 2002 ரேவதியோட டைரக்ஷன்ல மிட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற படம் மூலியமா தான் பவதாரணி ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டரா அவங்க அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து பல்வேறு படங்களுக்குமே மியூசிக் டைரக்ட் பண்ணிருக்காங்க. கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி வரைக்குமே அவங்களுடைய புகழ் பரவி இருக்கு. ரீசெண்டா கூட கோவா, அநேகன், மங்காத்தா, மாசு என்கிற மாசிலாமணி, மாநாடு இந்த மாதிரி பல்வேறு படங்கள்ல அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா கொரோனா வைரஸ் பரவன காரணமாக தான் அதுல இருந்து தன்னுடைய லைஃபுக்கும் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. கடந்த சில மாதங்களாவே அவங்களுடைய உடல்நிலை பயங்கர மோசமான நிலையில கல்லீரல் புற்றுநோய் ஃபைனல் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு தெரிய வந்தது. அப்படின்னும் அந்த சமயத்திலேயே டாக்டர்ஸ் எப்படி பார்த்தாலும் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, ஏன்னா 4th ஸ்டேஜை இதை தாண்டிடுச்சு அப்படின்னு டாக்டர்ஸோட தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்களாம். இருந்தாலும் இளையராஜாவோ யுவன் சங்கர் ராஜாவோ பவதாரணியை எப்படியாச்சும் காப்பாத்திரலாம், ஆயுர்வேதா மூலியமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கி அதில் அவங்கள சர்வைவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி தான் ஸ்ரீலங்காவுக்கு பவதாரணியை கொண்டு போயிருந்தாங்க. அப்படின்னும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் டாக்டர்ஸோட தரப்புல இருந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் விஷுவல்ஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. விஷுவல்ஸில் பார்க்கும்போது பவதாரணியை அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு கொண்டு சென்னைக்கு அனுப்ப இருக்காங்க அப்படின்னும் அதே சமயத்தில் யுவன் சங்கர் ராஜா கூடவே இருக்காரு அப்படின்ற விஷுவலுமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு கோட் தான் எப்போவுமே ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. ஆர்டிஸ்டோடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சாலும் அவங்க விட்டு போன சில பதிவுகள், விட்டு போன மெமரிஸ், விட்டு போன பாடல்கள் அப்படின்னு எப்பவுமே அதன் மூலியமா நம்மளோட மனசுல வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. பவதாரணியோடைய உயிர் பிரியல, பாடல்கள்ல உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத சொல்லி இந்த ஒரு பதிவை அவங்களுக்கு டெடிகேட் பண்ணிக்கிறோம்.